ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்க குளத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு குளம் இருக்கும். குளத்துல இருந்து தான் வயலில் இருக்க எல்லாருமே விவசாயத்துக்கு தண்ணி எடுப்பாங்க. நல்ல செழிப்பான பூமி தான் எங்கள் ஊர் பூமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குளத்துல தண்ணி நல்லா கிடக்குது. மழை இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா பருவத்துக்கு மழை நல்லா பெஞ்சிருச்சு. எப்போதும் குளம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அடுத்த மழை வரும். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா குளம் ஃபுல்லாக தண்ணி குறையவே இல்லை. கால்வாசி இருக்கும்போதே மறுபடியும் மழை பெஞ்சதுனால குளம் அப்படியே தண்ணி கிடந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மீன்லாம் பார்த்திங்கன்னா இதில் குஞ்சு விட்டு வளர்ப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை அழியவே இல்லாதனால போன தடவை விட்ட குஞ்சுகளும் இந்த தடவை பெரிய பெரிய மீனாக வளர்ந்துருக்கு. சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா குளத்துல வலையை கட்டிடுறாங்க. அதை காலையில் அதிகாலையில் அந்த வலையை பிரிப்பாங்க. பிரித்து மீனெல்லாம் எடுப்பாங்க. நமக்கு மீன் தேவை அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா கிடைக்கும். ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்குது. 3 கிலோ 4 கிலோ அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. உயிரோடு நமக்கு மீன் வாங்கி சாப்பிடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குளத்துல எப்போதும் அதிகாலையிலே மீனை பிரிச்சுருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக இருக்கும் போல் காலையிலேருந்து மீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் மீன் வாங்குறதுக்காண்டி வந்திருந்தோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இருக்க மீன் அப்படியே வாங்கிட்டு போய் குழம்பு வச்சோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கட்லா மீன் பெருசு பெருசாக இவங்கள்ட்ட இப்போ வாங்கலாம். நல்லா வலையிலையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக நல்லா மாட்டியிருந்தது. 3 படகுல நின்று வலையை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் மீன், அதாவது வலையில் நல்லா மீன் மாட்டியிருந்தது. அவர் கையில் வச்சுருக்க மீனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அப்படியே உயிரோட மீன் நமக்கு கிடைக்குங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா குளம் குத்தகை எடுத்து குஞ்சை விடுவாங்க. குஞ்சு வளர்ந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகும்போது குஞ்சு மீன் பெருசாயிரும். அதுக்கப்புறம் இப்படி வலை போட்டு டெய்லி மீனை பிடிச்சு ஏற்றுமதி பண்ணுதாங்க. இவங்களுக்கு இதில் நல்லா லாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே படகுல அவங்க மீனை பிரித்து எடுத்து அப்படியே கரைக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. அங்கேருந்து வண்டி மூலமாக வேறு ஊருக்கு கொண்டு போகிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.